அடுத்து துலாம். கேளுங்க. கோர்ட் இல்லை லீகல் இஷ்யூ முடிவுக்கு வருமா? கோர்ட்டு லீகல் இஷ்யூ முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்க. நீதிமன்றம், கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நீதிமன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இந்த சித்திர நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரக்காரங்களை மட்டும்தான் கடைசி ஒரு 9-10 வருஷமாக ரொம்ப பாதிச்சிருக்கு. அது வந்து இப்போ சனி பகவான் வந்து அந்த துளாராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறதுனால என்ன ஒரு பெரிய யோகம் அப்படின்னா காரிய ஜெயம் அப்படின்னு பேர். ஏன்னா அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி, இந்த சனி பகவான் தான். சனி தான் வந்து நீதிமான். அப்போது ஒரு நியாயத்தை வழங்குறது, நீதியை வழங்குறது அப்படிங்கிறது துளாராசிக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வருஷம். அதனால் இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த லீகல் இஷ்யூஸ், ப்ராப்ளங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மார்ச் மாதம்னு இல்லை, ஜனவரி மாதத்துலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் மற்றவங்களுக்கும் அது எல்லாமே இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே எல்லாருக்குமே இந்த கோர்ட் இஷ்யூஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிளியர் ஆகிடும். பார்ட்னர்ஷிப் டீல் சேஃபாக இருக்குமா? புது பார்ட்னர்ஷிப் போட வேண்டியிருக்கும். ஏற்கனவே இருந்த பார்ட்னர்ஷிப் வந்து லாஸ்ட் 30 இயர்ஸுக்கு முன்னால் ஏதாவது பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதில் இஷ்யூஸ் வரும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி புது பார்ட்னர்ஸ் நிறைய பேர் கிடச்சி அதன் மூலமாக இன்னும் பிஸ்னஸ் பெரிய லெவலில் வேறு இப்போ நியூ டெக்னாலஜி மூலமாக இன்னும் புது வழிகளில் டெவலப் ஆகும். ஸோ அதனால் புதிய ஒரு தொழில் நண்பர்கள், தொழில் பார்ட்னர்கள் கிடைக்க போகிறாங்க. துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய பார்ட்னர்கள் சேர போகிறாங்க. ஸோ பழைய பார்ட்னர்கள், அதாவது கடைசி 10-15 வருஷத்துக்கு முன்னால் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 30 வருஷத்துக்கு மேலே இருந்த பார்ட்னர்கள் அப்படின்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. புதிய பார்ட்னர்கள் இப்போ சேருவாங்க. கெரியர் க்ரோத் ஸ்டெடி ஆகுமா? கட்டாயமாக ஸ்டெடி ஆயிரும். ஏன்னா கெரியர் க்ரோத் வந்து நிறைய இஷ்யூஸில் நிறைய ப்ராப்ளங்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய இறங்கு நிலை அப்படின்னு வேறு வியாபார ரீதியாக பார்க்கும்போது நிறைய பேருக்கு ட்ரேடிங் ஒர்க்கில் வந்து நிறைய பரம்பரையாக தொழில் பார்த்துக்கிட்டு இருந்த பல குடும்பங்கள் வந்து ரொம்ப கீழே இறங்கிருச்சு. புதுசாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. இப்போது நான் வந்து இப்போ ஒரு ஹோட்டல் வைக்கிறேன், நான் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறேன் அப்படின்னு ஏதோ புதுசாக இப்போது நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளே புதுசாக வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கடைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் பரம்பரையாக 3 தலைமுறை 4 தலைமுறையாக கிட்டத்தட்ட 110 வருஷம் 120 வருஷமாக பரம்பரையாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு வரக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு நிவர்த்தி கிடைக்கிற வருஷம். இந்த மாதமும் அப்படிப்பட்ட ஒரு மாதம். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கட்டாயமாக கிடைக்கும். துலாம் ராசிக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட் சான்ஸ் இருக்கா? 100% சான்ஸ் இருக்குது. ஃபாரின் செட்டில்மெண்ட் மட்டும் இல்லை, இன்னும் ஃபாரின் டூர் கூட போக வேண்டியிருக்கும். அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி பூரா சுற்ற வேண்டிய ஒரு பீரியட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதனால் ஒருவேளை வயோதிகத்தில் இருந்தால் கூட கவலைப்படாமல் தாராளமாக பிரயாணம் பண்ணலாம். உடலுக்கு அதனால் எந்த தீங்கும் ஏற்படாது. தைரியமாக அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். 4 இடங்கள் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரோக்கியத்துக்கு குறைபாடு வராது. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் சூழ்நிலைகளும் இப்போ உருவாகும். அதனால் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் பல மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் துளாராசிக்கு கட்டாயமாக இருக்குது.